அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பிறந்தும் கறந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் டிவியினுடைய பட்டிமன்ற நிகழ்வு மக்கள் மனதில் நின்று நிலைத்து புரியோடி போய் இருக்கின்ற ஒரு நிகழ்வாக உங்களுடைய இல்லங்களிலே உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்துக்களமாக அங்கே நிறைந்திருப்பதை பார்த்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த பட்டிமன்ற தொடரிலும் எங்களுடைய இளைய அணியினர் புதியதொரு கருப்பொருளிலே உங்களுக்கு பழக்கமான ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு இந்த வாத களத்தை தொடர இருக்கின்றார்கள். நாங்கள் என்னதான் உலகம், தேசியம், மாவட்டம், மாகாணம் என்கின்ற எல்லைகளை வரையறுத்து சமூக கட்டமைப்புகள், நிர்வாக எல்லைகள் என்று பிரித்திருந்தாலும் அத்தனைக்கும் அடிப்படையாக வலிச்சேர்ப்பதாக, அனைத்தையும் தீர்மானிப்பதாக இருக்கின்ற ஒரு விடயம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கே சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக சொல்லப்படுகின்ற குடும்பம் என்பது மிக முக்கியமானது. அதிலும் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே குடும்பம் தமிழர்களுடைய பண்பாட்டு நாகரிகம் என்பவற்றினுடைய அடிப்படை அழகு என்பது மறக்க முடியாத உண்மை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய தன்மையை தீர்மானிப்பதாக அந்த குடும்ப அங்கத்தவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய துன்பம், அவர்களுடைய வெற்றி, தோல்வி என அத்தனையிலும் பின்னி பிணைந்து இருக்கின்ற ஒரு அம்சமாக நாங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும். பொதுவாக இந்த குடும்பத்தை தனி குடும்பம், கூட்டு குடும்பம் என்று சொல்லி இரண்டாக பார்ப்பார்கள். இன்றைய காலத்திலே நாங்கள் இதற்கு மேலதிகமாக பார்ப்போமாக இருந்தால் ஊருக்காக குடும்பம், பெயருக்காக குடும்பம், கௌரவத்துக்காக குடும்பம், பிள்ளைகளுக்காக குடும்பம், பெற்றோருக்காக குடும்பம் என்று சொல்லி இந்த குடும்பத்தினுடைய போக்கிலே, தன்மைகளிலே நாங்கள் வைத்துக்கொண்டு குடும்பத்தை பல்வேறு விதமாக நோக்க முடியும். எது எப்படி இருப்பினும் அந்த குடும்பங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இரண்டு பிரதான அம்சங்களுக்குள்ளே அடங்கிக் கொள்ளுகின்றன. ஒன்று தனி குடும்பம், கூட்டு குடும்பம். இது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்தது. ஒரு தனி குடும்பம், அங்கே தாய் தந்தை பிள்ளைகளுடன் மட்டும் அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது தனி குடும்பம் என்று சொல்லுகின்றோம். அதையும் தாண்டி அங்கே மாமன், மாமி, பெரியப்பன், சித்தப்பன், பூட்டன், பூட்டி, தாத்தா, பாட்டி என்று சொல்லி உறவுகள் சேர்ந்து ஒரு குட்டி கிராமமாக அவர்கள் மகிழ்ந்து வாழுகின்ற பொழுது அதை கூட்டு குடும்பம் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே அதனுடைய தொடர்ச்சியிலே நாங்கள் 70 அல்லது 60 காலப்பகுதிகளிலே இங்கே நிறைந்திருந்தவை கூட்டு குடும்பங்கள். பிறகு 80கள் 90களிலே அவை பாதியாகி இன்று அந்த கூட்டு குடும்பங்களை சமூகத்திலே பார்ப்பதே அரிது என்கின்ற நிலையிலே அவை இருந்தாலும் தனி குடும்பங்களுடைய பெருக்கம் இன்றைய நாகரிக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, தொழில் வாய்ப்புகளை அங்கே மையமாக வைத்துக்கொண்டு அவற்றுடைய தன்மை வளர்ந்து கொண்டு போகின்ற சூழ்நிலையிலே எங்களுடைய இன்றைய பட்டிமன்ற அணியினர், இன்றைய இந்த தலைமுறையினருக்கு, இன்றைய சமூக கட்டமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளையவர்களுக்கு இன்றைய இந்த காலத்தினுடைய போக்குக்கு எந்த குடும்பம் பொருத்தமாக இருக்கும், அது தனி குடும்பம் பொருத்தமா அல்லது கூட்டு குடும்பம் பொருத்தமா என்கின்ற தன்மையிலே அவர்களுடைய வாதத்தை தொடர இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது கூட்டு குடும்பமே என்கின்ற அணி சார்பாக வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக வருகின்றார் சமூகவியல் துறை 3ஆம் வருட மாணவன் சுரேன் அவர்கள். பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அற என்பது வள்ளுவன் வாக்கு. அவைதனிலே கூடியிருக்கும் நடுவர் அவர்களே, எதிரணியினரே, எண்ணணியினரே மற்றும் உலகெங்கும் வியாபித்து இந்நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் டேன் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர வணங்கி இன்றைய விவாத களத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்பதாகும். உண்மையிலேயே கூட்டு குடும்பம் என்று வாதாடுவதில் பெருமிதம் அடைகின்றேன். நடுவர் அவர்களே, தலைவர் என்கின்ற வகையில் தலைப்பணி சற்று ஆராய வேண்டிய கடமைப்பாடும் எனக்கு இருக்கின்றது. இன்றைய தலைமுறையினர் என்று நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்ற வேளையிலே 21ஆம் நூற்றாண்டில் தடம் பதித்து செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இன்றைய தலைமுறையினரை நான் வரையறுக்க விரும்புகின்றேன். சரியானது என்று நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது எது நிறைவானது, எது பக்குவமடைய வைப்பது, எது சரியான பாதையை காட்டுவது என்பதாக கட்டமைக்கின்றேன். கூட்டு குடும்பம் என்கின்ற போது தாய், தந்தை, பிள்ளைகள் என்பதை தாண்டி சுற்று சூழல் உட்பட அதில் அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, பாட்டி, தாத்தா என அத்தனை உறவுகளையும் ஒரு சேர கட்டமைக்கின்ற ஒரு கட்டமைப்பினை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் என்று நீங்கள் வரையறுத்தீர்கள். அன்றொரு காலம் இருந்தது,
குடும்பம்தான் சமூகத்தை கட்டமைப்பதாக காணப்பட்டது. உறவுக்கு உறவாய், பாலமாய், சமூகத்தின் செயற்பாடுகளை கட்டமைப்பதாய், சரியான வழியை காட்டுவதாய், பிள்ளைகளை வழிப்படுத்துவதாய் காணப்பட்டது அன்றைய குடும்பம். இன்றைக்கு இந்த நவநாகரிக உலகத்தில் நவீனத்திற்குள் ஆட்பட்டு குடும்பங்கள் சிதறி செல்வது எங்கனம் சரியானது என்பது எனது கேள்வியாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பினர்கள் வருவார்கள், நிச்சயமாக எனக்கு தெரியும். இன்றைய பொருளாதார சூழ்நிலை எங்களை கூட்டு குடும்பமாக வைப்பதில்லை. இன்றைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப நாங்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக வைத்திருக்கின்ற வேளையில் அவர்கள் பிற சூழலுக்கு பழக்கப்பட மாட்டார்கள். ஒன்றாக இருப்பது பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். இப்படி ஆயிரக்கணக்கான விடயங்களை சுட்டிக்காட்டினாலுமே கூட அவை எதுவுமே பயனளிக்காது என்பது அவர்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட தலைப்பிற்கு தலை வணங்கியவர்களாய் இன்று அவர்கள் பேச இருப்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும். நடுவர் அவர்களே, அன்பு காட்ட தாயும், வழிகாட்ட தந்தையும், விளையாட தங்கையும், சண்டையிட தம்பியும், பாதுகாக்க அண்ணனும், உதவிக்கு அக்காவும், கண்டிப்பதற்கு சித்தப்பாவும், அக்கறை செலுத்துவதற்கு பெரியப்பாவும், அரவணைப்பதற்கு சித்தியும், அடிக்கடி நம்மை கட்டுப்படுத்த பெரியம்மாவும், கதைகளை சொல்ல பாட்டியும், பாசத்தை அள்ளி அரவணைக்க தாத்தாவும் இருக்கின்ற குடும்பங்களில் உள்ள சுகம் தனியானது. நாங்கள் பேச வந்தது இன்றைய தலைமுறையினருக்கு இந்த கூட்டு குடும்பம் என்பது மிக அவசியம் என்றதாக தான் காணப்படுகின்றது. அன்று காணப்பட்டது இன்று சிதைவடைந்து செல்கின்றது. அன்று காணப்பட்ட சூழல் போல் இன்றைக்கு நாங்கள் மாறுகின்ற வேளையிலேயே சரியான சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. அழகாக திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை வைத்து அதில் பல விடயங்களை எமக்கு கற்றுத்தந்துள்ளார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுவான். இன்றைக்கு இந்த சமூகத்திலே தனக்கு தனி குடும்பம் தான் சிறந்தது என்று செல்கின்ற குடும்பங்களை நாங்கள் அவதானிக்கின்ற வேளையிலே அங்கு ஆயிரக்கணக்கான அசம்பாவிதங்கள் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. தாயும் தந்தையும் வேலை வேலை என்று செல்கின்ற இந்த சூழலில் பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் என்பது அங்கு கேள்விக்குறியாக மாறி வருகின்றது. இன்றைக்கு இடம்பெறுகின்ற தவறான செயற்பாடுகள், அநாகரிகமான செயற்பாடுகள், அத்துமீறிய செயற்பாடுகள் என்று கூறப்படுகின்ற பல விடயங்கள் இந்த குடும்பங்களில் வளர்கின்ற பிள்ளைகளிடையே தான் அதிகரித்து செல்கின்றன. கூட்டு குடும்பமாக நாங்கள் இருக்கின்ற வேளையிலே சரியது பிழையது என்று தட்டி கொடுப்பதற்கும் தவறுகளை திருத்துவதற்குமான சூழலை அதிகமாக உருவாக்குவனவாக அங்கு காணப்படும். தனி குடும்பங்களிலேயே தாய் ஒரு பக்கம் வேலைக்காகவும் தந்தை ஒரு பக்கம் வேலைக்காகவும் செல்கின்ற வேளையிலே பிள்ளைகள் இன்றைய மடிக்கணினிக்கும், இன்றைய ஆண்ட்ராய்டு போன்களுக்கும், இன்றைய வீடியோ கேம்ஸுகளுக்கும் தங்களை ஆட்படுத்தி கொண்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தங்கள் சூழலை உருவாக்கி கொள்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலை எந்த அளவிற்கு ஒரு நேரிய சமுதாயத்தை உருவாக்கும், ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு ஒருவனை தயார்படுத்தும் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. கூட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது, உதாரணமாக நகரத்தில் ஒரு தனி குடும்பத்தினர் வசிக்கின்றனர். அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், கொரோனா பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் இயற்கை அனர்த்தமாக கூட இருக்கலாம். அவ்வாறான சூழ்நிலைகளில் முதலில் கொந்தளிப்பது ஊரில் உள்ள தனது சொந்தங்கள் தான். என் மகனுக்கு என்ன ஆயிற்று, என் மகளுக்கு என்ன ஆயிற்று, என் மருமக பிள்ளைக்கு என்ன ஆயிற்று என்று உடனே தொலைபேசி ஊடாகவும் நேரடியாகவும் சென்று பார்க்கின்ற துடித்துடிக்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தனி குடும்பம் என்று நாங்கள் இன்று சொல்லிக்கொண்டு செல்கின்ற இந்த விடயங்கள் அனைத்துமே எந்த அளவிற்கு நேரியதாக இருக்கின்றது என்று தெரியாது. ஒரு பெண் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரு நாற்றாக இருந்து அவள் வயலிற்குள் செல்கின்றார். அவள் நாற்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவள் எவ்வாறு இருக்கிறாளோ அந்த சூழ்நிலையில் இருந்து தன்னை தகவமைத்துக் கொண்டுதான் பயிர் முளைக்கின்ற வயலிலே அவர் இருக்க வேண்டும். அவ்வளவு பக்குவப்படுத்தி அவளை அரவணைக்கின்ற ஒரு சூழல் இந்த குடும்பங்களிலே காணப்படுகின்றது. ஆனால் மாமியார் கொடுமை என்று, மாமனார் கொடுமை என்று தங்களை வேறுபடுத்திக் கொண்டு செல்கின்ற இந்த சூழலில் அங்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது, அரவணைப்பு கிடைக்கின்றது என்று கேட்டால் கிடையாது. வெளிநாடு என்று இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்கு நிற்கின்ற தொகை அதிகமாக காணப்படுகின்றது. வெளிநாட்டு வாழ்க்கையை சென்ற பின்னர் இன்றைக்கு நாங்கள் அவதானிக்கின்ற வேளையிலே அங்கு வெறுமனே சுமைதான் காணப்படுகின்றது, வெறுமனே துன்பங்கள் தான் காணப்படுகின்றது. தாங்கள் தாய் நாட்டை
தாய் நாட்டிற்கு வர விரும்புகின்றோம், தாய் நாட்டு காட்டினை சுவாசிக்க விரும்புகின்றோம் என்ற கேள்வி கேட்டு எந்த பயனும் இடம்பெறவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக நாங்கள் இங்கு அவதானிக்கின்ற வேளையிலே இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது எதுவென்று கேட்டால், நிறைவானது எதுவென்று கேட்டால், பக்குவமடைய செய்வது எதுவென்று கேட்டால், உண்மையிலேயே அது கூட்டு குடும்பமாகத்தான் இருக்க வேண்டும். கூட்டு குடும்பமாக மாறினால் மாத்திரமே இன்றைய சமுதாயம் நவீன யுகத்திற்குள் ஆட்பட்டு கொண்டு செல்கின்ற இந்த சமுதாயத்தினை நாங்கள் திசை மாற்ற முடியும் என்று வாதிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி சுரையன் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இன்றைய நவநாகரிக யுகம், இந்த யுகத்தினால் ஏற்படுகின்ற குடும்ப சிதறல்கள், இதனால் அந்த குடும்பம் அன்புக்கு, அரவணைப்புக்கு, கண்டிப்புக்கு, பாசத்துக்கு, தட்டி கொடுப்பதற்கு என்று சொல்லி அத்தனைக்கும் இருந்த உறவுகளை இன்றைக்கு இழந்திருக்கின்றது. குறிப்பாக இங்கே வள்ளுவர் சொல்வது போல, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் என்பது போல, இன்றைக்கு பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது அதை கண்டிப்பதற்கு யாரும் இல்லாதாலே பிள்ளைகள் தவறான வழிகளிலே செல்கின்ற சூழல் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது என்பதை சொன்ன உண்மையாக நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக அது இருக்கின்றது. அன்று சிறியதொரு தவறுக்கும் வீட்டிலே இருக்கின்ற அப்பா அம்மாவை தாண்டி சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி என்று சொல்லி எல்லோரும் கண்டிப்பார்கள். அவர்கள் தவறான வழியில் செல்வதை நினைத்தே பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. குடும்பம் அவர்களை தடுத்து நெறிப்படுத்தி. இன்றைக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளை தண்டிப்பதில்லை, தண்டிப்பவர்களையும் விடுவதில்லை என்ற சூழ்நிலையிலே அவர்கள் பெற்றோர்களுடைய கைகளில் இருந்து வழிதவறி செல்லக்கூடிய சூழலை நாங்கள் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அவர் தன்னுடைய அணி சார்பாக இன்றைய தலைமுறையினருக்கு கூட்டு குடும்பமே அவசியம் என்பதை மிக அருமையாக கட்டமைத்திருக்கின்றார். இதற்கு பதில் சொல்லி இல்லை தனி குடும்பமே இன்றைய தலைமுறையினருக்கு அவசியம் என்கின்ற அணி சார்பாக வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு வருகின்றார் பல்கலைக்கழகத்தினுடைய 3ஆம் வருட மாணவன் ஜெயராசா கபில்ராஜ் அவர்கள். வாருங்கள். இடங்கோவரி ஏந்திய தமிழே, கம்பனாறு கண்ட தமிழே, பாரலில் தோடுநிலையை பருத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய மொழி அல்ல, வாட்டுகளை கொட்டி தீர்க்கும் மொழி. உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் என் உற்சாக மனருக்குள் கச்சினை நடத்துகின்றது. என் மனம் காலமெல்லாம் கண்டுணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் இனிய தமிழ் முதல் வணக்கம். அவையை வணங்குகிறேன், என் புலியை தொடங்குகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இளம் தலைமுறையினருக்கு தனி குடும்பமா கூட்டு குடும்பமா சிறந்தது. அந்த வகையில் இன்றைய தலைமுறையாக கருதப்படுகின்ற 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தலைமுறையினருக்கு மிக மிக அவசியமானது தனி குடும்பமே. தனி குடும்பமே என்ற தொனியில் எனது குழு சார்பாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். அந்த வகையில் எதிரணி அணியினர் கூறி சென்றால் இன்றைய தலைமுறையினருக்கு கூட்டு குடும்பமே மிக சிறந்தது. அவர் 90 கிட்ஸாக இருக்கக்கூடும். ஆகவே அவர் கூட்டு குடும்பமே சிறந்தது என்ற கருத்தை முன்வைத்தார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் இளம் தலைமுறையாக காணப்படுகின்ற நாங்கள் நவீன யுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. ஆரம்பத்தில் சொல்வார்கள் கூறி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று. ஆனால் இன்று கூறி வாழ்ந்தால் கோடி இன்னல். ஒரு குடும்பத்தில் எவ்வளவுப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றதோ அவ்வளவுப்பட்ட சவால்களையும் அந்த குடும்பம் நோக்குகின்றது. தனி குடும்பத்தில் 2 தனியங்கள், அதாவது ஒரு தாய் ஒரு தந்தை, அத்துடன் தமக்கு இருவர், அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற வகையிலேயே தனி குடும்பம் என்ற கட்டமைப்பு காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் குடும்பம் என்றால் என்பது தொடர்பாக வள்ளுவர் கூறி சென்றது பார்ப்போமானால், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். அதாவது காதல் இருவர் 2 பேர், ஆண் அல்லது பெண், தாங்க கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் என்று வள்ளுவர் கூறி சென்றுள்ளார். அந்த வகையில் தனி குடும்பம் இளம் தலைமுறையினருக்கு ஏன் அவசியம் என்பது தொடர்பாக 6 கருப்பொருட்களை வைத்து என்னுடைய கருத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக சுயாதீனத்தன்மை. அதாவது ஒரு தனி குடும்பத்தில் தனித்துவத்தன்மை ஒன்று காணப்படும். கூட்டு குடும்பத்தில் அவ்வாறு அல்ல. கூட்டு குடும்பமானது அம்மா, அப்பா, அம்மாவின் பெற்றோர், அப்பாவின் பெற்றோர், சகோதரர்கள் என்று 2-3 தலைமுறையினர்கள் சேர்ந்து வசிக்கின்ற ஒரு குடும்பமாகவே கூட்டு குடும்பம் காணப்படுகின்றது. ஆனால் தனி குடும்பம் அவ்வாறு அல்ல. ஒரு தாய், தந்தை, அவர்களுடைய பிள்ளைகள். ஆகவே இங்கு தாய்
தனது தனித்துவ முடிவை எடுக்கவோ அதே போல தன்னுடைய தனித்துவ முடிவை எடுக்கவோ யாரிடமும் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுடைய சுய தீர்மானத்தின் அடிப்படையில் தங்களுடைய முடிவை எடுக்கின்றனர். இதன் மூலம் தாயினுடைய முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் தாயினுடைய தீர்மானம் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை தரத்தில் மிகவும் பங்களிப்பு செய்கின்றது. அந்த வகையில் சுயாதீன தன்மையானது தனி குடும்பத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் தன்னம்பிக்கை. அதாவது கூட்டு குடும்பத்தில் பார்ப்போமானால் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் எம்முடைய தன்னம்பிக்கையை தெரிந்தோ தெரியாமலோ அங்கு துடைக்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. ஆகவே தனி குடும்பத்தில் அவ்வாறு அல்ல. தனி குடும்பமானது தனித்து முடிவெடுக்கக்கூடிய திறமை காணப்படுவதோடு எம்முடைய பெற்றோர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் அக்குடும்பத்தினுடைய வளர்ச்சி பொருளாதார நிலை தொடர்பாகவும் தனித்து முடிவெடுப்பதன் மூலம் அங்கு தன்னம்பிக்கை காணப்படுகின்றது. ஆகவே தனி குடும்பத்தின் மூலம் தன்னம்பிக்கை வளர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் தனி குடும்பத்திலிருந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சிறுவர்கள் தன்னம்பிக்கை உடையவராக சமூகத்தில் காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் ஏற்கனவே கூட்டு குடும்பத்தின் மூலமாக கூறி சென்றுள்ளார். அங்கு குடும்ப சண்டைகள் இடம்பெறும் மாமனார் மாமியார் எதிரணி தாமே கூறி சென்றுள்ளார். அந்த வகையில் குடும்ப சண்டை இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட்டு குடும்பத்திலே அதிகமாக காணப்படுகின்றது. உதாரணமாக கணவன் மனைவிக்கு 2 பேரினுடைய கருத்துக்கள் ஒவ்வாறு இடத்து பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்தை நாங்கள் பார்ப்போமானால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படும் இடத்து 3ஆம் தரப்பினராக கணவனுடைய பெற்றோர்கள் மனைவியினுடைய பெற்றோர்கள் அங்கு பங்கு பெற்றுவதால் இலகுவாக முடிவடையக்கூடிய பிரச்சினை ஒரு நிமிடத்தில் எல்லாத்தையும் ஒரு மணித்தியாலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சினை பிறகு விவாகரத்து என்ற நிலைமைக்கு அதிகமாக செல்வதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இலங்கையினுடைய விவாகரத்து தொடர்பான தரவுகளை நாங்கள் பார்ப்போமானால் கூட்டு குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக விவாகரத்து பெறுபவர்களாக காணப்படுகின்றார் என்பது தொடர்பாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் பொருளாதார நிலைமை. இன்றைய யுகத்தில் நாங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பற்றி கலைத்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தரம்ப நிலை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் கூட்டு குடும்பமாக காணப்பட்டால் எங்களுடைய பொருளாதாரமானது மிகவும் குறைவடையக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பொருளாதாரத்தினுடைய ஊடாக பணத்தை சேமிக்க முடியும். அதோடு எம்முடைய பெற்றோர்கள் எம்முடைய பிள்ளைகள் தொடர்பான பாதுகாப்பு பிள்ளைகள் தொடர்பான எதிர்காலம் தொடர்பாக பெற்றோர்கள் தமது கரிசனையை ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் தனி குடும்பமானது ஒரு மனிதனுடைய குடும்ப கட்டமைப்பில் மிகவும் முக்கியமானது. இலங்கையை பார்ப்போமானால் மிகவும் அதிகமாக தனி குடும்பங்கள் என்ற கட்டமைப்பை காணப்படுகின்ற. உதாரணமாக நாங்கள் நகரப்பகுதியில் வேலைவாய்ப்புக்காக போகின்ற போது அங்கே நாங்கள் குடும்ப கட்டமைப்பை உருவாக்குகின்றோம். அந்த வகையில் அங்கு தனி குடும்பங்கள் உருவாக்கக்கூடிய அவசியம் காணப்படுகின்றது. நாம் வெறுமனவே கூட்டு குடும்பம் என்று சொல்வதன் மூலம் எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்கால இருப்புக்கு அது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். இறுதியுமாக தனி குடும்பமே இன்றைய எதிர்கால தலைமுறையினருக்கு மிகவும் பொருத்தமானதாக அமையும் என்று என்னுடைய வாதத்தை கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். கபில்ராஜ் அவர்கள் தனி குடும்பத்துக்கான தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். எங்களுடைய முதுமொழி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லும். ஆனால் இன்றைய சூழல் கூடி வாழ்ந்தால் கோடி இன்னல் என்கின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்திருந்தார். அங்கே சுயாதீனத்தன்மை இழப்பு, தன்னம்பிக்கை இன்மை, தனி வாழ்க்கையிலே குடும்பங்களுடைய தலையீடு, இன்றைய பொருளாதார ஸ்திரமின்மை முதலான பல காரணங்களை அவர் அடுக்கியிருக்கின்றார். இவற்றினுடைய தன்மையிலே இன்று தனித்து வாழ்வதுதான் சிறப்பு, தனித்து வாழ்வதுதான் அந்த தனி குடும்ப வாழ்க்கை தான் இன்றைய சூழலுக்கு பொருத்தமானது, அதுதான் சரியானது என்பதாக தன்னுடைய வாதத்தை அவர் கட்டமைத்து ஆரம்பித்திருக்கின்றார். இந்த நிலையிலே இல்லை, இன்றைய சூழலுக்கு சரியானது கூட்டு குடும்ப வாழ்க்கையே என்று சொல்லி வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளர் சப்ரமுக பல்கலைக்கழகத்தினுடைய 1ஆம் வருட மாணவி தக்ஷனா அவர்கள் வருகின்றார். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்க என்று என் தமிழ் அன்னையை முதல் வணங்கிக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, ஒரு சிறிய விளக்கம். இன்றைய
தலைமுறையினர் அதிகமாக தனி குடும்பத்தில் தான் வாழ்கிறார்கள், இல்லை கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்கிறார்கள் என்பது எமது விவாதம் இல்லை. எமது விவாதத்தின் தலைப்பு, இன்றைய தலைமுறையினருக்கு சிறந்தது கூட்டு குடும்பமா இல்லது தனி குடும்பமா? அந்த வகையில் கூட்டு குடும்பம்தான் இன்றைய தலைமுறையினருக்கு சிறந்தது என்பது ஒரு சிறிய தெளிவுபடுத்தல். கூட்டு குடும்பம் என்பது பழமொழி. இது இன்றைய காலத்து தலைமுறையினருக்கு சிக்கலின் வழிமொழி. எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தார், கூடி வாழ்ந்தால் கேடு இன்னல் என்று. ஆனால் சூழ வாழ்ந்தால் கோடி இன்பம் எமக்கு கிடைக்கும். இன்றைய தலைமுறையினர் ஏன் தனி குடும்பத்தில் வாழ்கிறார்கள்? பொருளாதாரம், கல்வி நடவடிக்கைகள், சுதந்திரம் போன்ற பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறார்கள். எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தார், கூட்டு குடும்பத்தில் வாழும் கணவன் மனைவி இடையேதான் டிவோர்ஸ் அதிகமாக வருகின்றது என. ஆனால் இன்றைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தனி குடும்பத்தில் வாழ்ந்து வரும் தம்பதியினருக்கு இடையிலேயே டிவோர்ஸ் அதிகமாக வருகின்றது என்பது அவருக்கு தெரியாது போலும். நாம் இருவர் நமக்கிருவர். இருவரும் தமது முகத்தை அடிக்கடி பார்க்கும் போதே அந்த இன்னல்கள், கருத்து வேறுபாடுகள் அதிகம் வருகின்றது. இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் மாமி, மச்சான், பெரியம்மா, சித்தப்பா போன்ற பல்வேறு நபர்களுடைய அரவணைப்பிலிருந்தும் அன்பிலிருந்தும் அவர்களிடையே அன்பு, பாசம் போன்று கொஞ்சி குழாவி இக்காலத்தில் வாழக்கூடியதாக இருக்கும். எனவே இக்கால தலைமுறையினருக்கு கூட்டு குடும்பமே சிறந்தது என கூறுகின்றேன். அடுத்து நோக்குவோமானால், இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாய், தந்தை இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைமை ஏற்படுகின்றது. இதனால் அவர்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருதி மூன்றாவது நபரிடம் பாதுகாப்பிற்கு போக வேண்டிய தேவை ஒன்று என்று ஏற்படுகின்றது. எனவே எங்கோ ஒரு மூலையில் பச்சிளம் குழந்தையை காம இச்சைக்கு இரையாக்கப்படும் என்ற செய்தியை கேட்கும் போது தானாக தொற்றுக்கொள்கிறது தனி குடும்பத்தின் பயமும் பதற்றமும். இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் பிள்ளையின் பாதுகாப்பை கருதி வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் விட்டுட்டு செல்லலாம். இல்லது மறுபக்கமாக யோசிப்போமானால், சில தாயார் பிள்ளையின் பாதுகாப்பை கருதி தமது கரியரை தொலைத்து வீட்டிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாக்கப்படுகின்றது. எனவே இக்கால தலைமுறையினருக்கு கூட்டு குடும்பமே சிறந்தது என வாதிட உள்ளேன். அடுத்து, பெற்ற அன்னையை அநாதை இல்லத்தில் விட்டுவிட்டு அடுக்குமாடி கட்டிடத்தில் அடுத்தவர் வீட்டில் என்ன நடக்குது என்று பார்த்துக் கொள்ளும் இன்றைய தலைமுறையினர், அவர்கள் இறந்த பின் அவருக்கு பன்னீரால் குளிப்பாட்டி அல்லது பல பண்டங்கள் சமைத்து படைப்பதில் என்ன பயன் இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது போலும். ஆசை ஆசையாய் கட்டிய இல்லம் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களது தாய், பாட்டி, பாட்டன், பெரியம்மா, பெரியப்பா போன்ற அனைவருடனும் அவர்கள் சந்தோஷமாக வாழலாம். இதை காலத்தில் முதியோர் இல்லம், அநாதை இல்லம் என்ற பல வேறு பிரதேசங்கள் காணப்படுவதற்கான தேவை இல்லை. கூட்டு குடும்பம் என்பது ஒரு அறுசுவை மாதிரி. எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார், சண்டை ஏற்படும், சச்சரவு ஏற்படும் என்பது. இனிப்பு, சுவை, கசப்பு, உவர்ப்பு போன்ற எல்லா சுவைகளும் கலந்ததுதான் அறுசுவை. இது கூட்டு குடும்பத்தில் காணப்படுகின்றது. சண்டை ஏற்படலாம், ஆனால் அங்கே சமாதானமும் ஒன்று ஏற்படும். ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு தீர்வு காணலாம். ஆனால் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தோமே ஆனால் அதற்கான தீர்வு உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நடுவர் அவர்களே, ஒரு தடியை ஒரு ஆளிடம் இலகுவாக கொடுத்தால் ஈஸியாக அதை முறிக்கலாம். இதுவே ஒரு கட்டுத்தடியை கொடுத்தால் அதை முறிப்பதற்கு எவ்வளவு கடினம். அதே போலத்தான் இன்றைய தலைமுறையினர் தனி குடும்பத்தில் வாழ்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இதுவே கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக
அன்பாகவும் ஆறுதலாகவும் வாழலாம். எனவே இன்றைய தலைமுறையினருக்கு சிறந்தது கூட்டு குடும்பமே என ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன். நன்றி. தக்ஷணா அவர்கள் கூட்டு குடும்பம் என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய வாதத்தை இங்கே தொடர்ந்திருந்தார். இன்றைய சமுதாயத்திலே அன்றைய தனித்திருத்தல் என்கின்ற தனி குடும்ப வாழ்க்கை தான் விவாகரத்துக்களுக்கு அதிகமாக காரணமாக அமைந்திருக்கின்றது. அதை தாண்டி பிள்ளைகளை சிறுவர் பராமரிப்பு நிலையங்களிலும் பெற்றோர்களை முதியோர் இல்லங்களிலும் சேர்த்துவிட்டு இவர்கள் தனித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்புகள் இல்லாத சூழ்நிலை அங்கே உருவாகுகின்ற பொழுது அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சிதைவுகளுக்கு, குடும்பம் சரியாக கட்டமைக்கப்படாமல் வழிதவறி செல்வதற்கு காரணமாகின்றது. சூழலிலே அங்கே பெற்றோர்கள் வேலைக்கு செல்ல சரியான பராமரிப்பு இல்லாமல் வீட்டிலே தனித்திருக்கின்ற சிறுவர்கள், குழந்தைகள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைய கூட்டு குடும்ப வாழ்வு அற்றுப்போய் இருப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை. இந்த நிலையிலே கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைய சமுதாயத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதாக அவருடைய வாதம் நகர்ந்திருக்கின்றது. இல்லை, தனி குடும்ப வாழ்க்கை இன்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை தான் இன்றைய சமூகத்துக்கு சரியானதும் தேவையானதும் என்கின்ற அணி சார்பாக வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் சுரேஷ்குமார் தர்ஷினி அவர்கள் வருகின்றார். வாருங்கள். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் வரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் உலகெங்கும் பறந்து கிடக்கும் டான் தமிழ் ரசிகர்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாத களத்தினுள் நேரடியாக நுழைகின்றேன். இன்றைய தலைமுறைக்கு சரியானது தனி குடும்பமே என்ற அணி சார்பாக எனது கருத்துக்களை சற்று விரிவாக கூறலாம் என நினைக்கின்றேன். தனிமையில் தான் சுதந்திரம் கிடைக்கும், தோழமையில் வாழ்க்கை மலர்ந்துவிடும், தொழில்நுட்பத்தின் துருதுரு காலம், தனி குடும்பமே சரியான களம். நடுவர் அவர்களே, அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் 2024ஆம் ஆண்டு இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் கூற்றின்படி ஒரு தனிநபருடைய வருமானத்தை காட்டிலும் அவர்களுடைய செலவு என்பது ரொம்ப அதிகமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு தனி குடும்பம் என்பது பற்றி பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி யாராவது ஒருவருடைய வருமானத்தில் கூட அவர்களுடைய தேவைகளை, செலவுகளை ஈஸியாக பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதேவேளை பொருளாதார ரீதியாகவும் எதிர்காலத்தில் அவன் திறத்தன்மை அடைந்து கொள்ள முடியும் என்றும் எதிர்பார்க்கின்றான். ஆனால் இதே கூட்டு குடும்பம் என்று வரும்போது பார்த்தீர்களானால் ஒருவர் இருவர்களுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தில் உள்ள முழு உறுப்பினர்களுடைய செலவை பூர்த்தி செய்ய முடியாது என்றாலும் பல மன உளைச்சல்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆளாக வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது. என்ன என்றால், ஒரு தனி குடும்பம் என்று இருக்கும் போது கணவன், மனைவி, குழந்தைகள் என்று இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழ்வார்கள். குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போவார்கள். ஆனால் இதே கூட்டு குடும்பம் என்றால் பல்வேறுபட்ட நபர்கள், பல்வேறுபட்ட மனநிலை இருக்கும். ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாது எதிரெதிர் முனைகள் போல கீரியும் பாம்புமாகத்தான் வீடு இருக்கும். அதுபோக அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்றும் உருவாகாது. என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே தனி குடும்பமாகத்தான் வாழ்வார்கள். பிறகு எதற்கு கூட்டு குடும்பம்? அதனால் அந்த இடத்தில் வீண் பிரச்சனைகளும் குடும்பத்தில் சந்தோஷமில்லாத நிலைமையும் தான் ஏற்படும். நடுவர் அவர்களே, ஒரே சண்டை, ஒரே குழப்பம், ஒரே நிம்மதி இல்லை என்றால் எப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறுவது? நடுவர் அவர்களே, பாதி வாழ்க்கை கூட்டு குடும்பத்தை சமாளிக்கவே சரியாகிவிடும். இதில் தள்ளாடுற வயது வந்துவிடும். அந்த வயதில் என்னதான் செய்ய முடியும்? இளம் வயதிலேயே சமாளிக்க வேண்டிய நிலைமை அந்த வயதில் சொல்லவா வேண்டும்? மாறி வருகின்ற தலைமுறையினருக்கு ஏற்றவாறு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்தில்
அம்மம்மாவின் தலைமுறையில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அப்புறம் எங்களின் அம்மாவின் தலைமுறையில் அவர்களின் தேவை கருதி வெளிநாடுகளிலும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது தலைமுறையினர் மாறி வரும்போது அந்த கூட்டு குடும்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபட்டு எங்களுடைய தலைமுறையினர் காலகட்டத்தில் தனி குடும்பம் அப்படி என்பதுதான் இந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்ததாகவும் தேவையானதாகவும் காணப்படுகிறது. இப்போது கூட்டு குடும்பம் என்பது அழிந்து மருவி வரும் நிலையில் தான் இந்த காலகட்ட நிலைமை இருக்கிறது. அதற்கு முக்கியமாக வேலை அழுத்தம் காரணமாக எல்லோரும் தனி குடும்பத்தையே விரும்பி ஏற்கின்றார்கள். மாறி வருகின்ற தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரி எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கின்ற நாங்கள் வாழ்முறையையும் மாற்றிக்கொள்ளும் போது தனி குடும்பம் என்பது முக்கியமானதாகவும் கூட்டு குடும்பம் முக்கியமில்லாத மாதிரியும் போகிறது. ஆகவே இன்றைய தலைமுறைக்கு சரியானது தனி குடும்பமே. வாட்ஸ்அப்லேயோ சோஷியல் மீடியா ஊடகங்களிலேயோ தனி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ற நாங்கள் நேரம் செலவழிக்கின்ற நாங்கள் ஒரு குடும்பம் என்றிருக்கும் போது எங்கள் நேரத்தை செலவழிக்கத்தான் விரும்புவோம். தனி குடும்பம் என்று வரும்போது அவர்களின் விருப்பங்கள் தேவைகளை இலகுவாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். தனி குடும்பத்தில் குழந்தைகளுக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும், வளர்க்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல அப்படி இல்லை. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுல மனக்கசப்புத்தான் ஏற்படும். தங்கள் விருப்பங்களை அவர்களின் விருப்பங்களுக்கு தியாகங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. மாறி வருகின்ற தலைமுறையினருக்கு ஏற்றவாறு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் என்பது வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் யதார்த்தமும் கூட, அதுதான் ரியாலிட்டியும் கூட. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கூட ஒரு மெசேஜ் போட்டா அதுக்கு ரிப்ளை வர்றது கஷ்டம். ஆனா அது குடும்ப உறுப்பினர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு பிரச்சனை என்றால் யார் வந்து உதவி செய்து விட போறார்கள்? இந்த கூட்டு குடும்பத்தில் பண்டிகை திருவிழாக்களில் கூட ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ற அந்த முதல் நாள்ல இருக்கிற சந்தோஷம் அவர்கள் செல்லும் போது இருக்குமா என்றால் அது ஐதீகம்தான். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு கணவன் விட்டு சென்றால் அவள் அந்த குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட பொருளாகவே வாழ் தவித்து வாழ்க்கையை முன்னேற்றுவதற்குரிய நிலைப்பாடு இருக்காது. இதுவே தனி குடும்பத்தில் என்றால் அவள் வாழ பழகிக் கொள்வாள். எப்படி வாழ வேண்டும் என்ற முனைப்பு அவளுக்கு தெரியும். ஆகவே இன்றைய தலைமுறைக்கு சரியானது தனி குடும்பமே என்று கூறி நான் விட்டு சென்ற என் உரையை என் அணியினர் தொட்டு செல்வர் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹர்ஷினி அவர்கள் தனி குடும்பம் என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய வாதத்தை தொடர்ந்திருந்தார். இன்றைய பொருளாதார நெருக்கடி, இலங்கையினுடைய இன்றைய பொருளாதார சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பது தனி குடும்பம் தான். இங்கே கூட்டு குடும்பங்கள் கலகத்தினுடைய இருப்பிடங்கள். பொதுவாக ஒரு நாரதர் இருந்தாலே சமுதாயத்திலே குழப்பங்கள், கலகங்கள் அதிகம் இருக்கும். இன்றைய கூட்டு குடும்பம் என்ற சூழ்நிலையிலே இருப்பவர்கள் எல்லோருமே நாரதர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சிக்கு எங்கே இடம் இருக்கப் போகின்றது என்பதாக அவருடைய கேள்வி இருந்தது. சுய விருப்பங்கள், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் இன்றைய தனி குடும்பங்களுக்கு தான் சாத்தியமாக இருக்கின்றது. அதை தாண்டி இன்றைய கூட்டு குடும்பங்கள் வெறும் அங்கே புலன குழுமங்களாக, வாட்ஸ்அப் குரூப்புகளாக மட்டும்தான் இருக்கின்றன. அங்கும் பதில் கிடைப்பதில்லை. இந்த நிலையிலே கூட்டு குடும்ப வாழ்வு என்பது இன்றைய சமூகத்துக்கு பொருத்தமற்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை அணி சார்பாக மிகவும் சிறப்பாக கட்டமைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே இன்றைய சூழலுக்கு பொருத்தமானது கூட்டு குடும்பம் தான் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட 2ஆம் வருட மாணவன் சஜிகரன் அவர்கள் வருகின்றார். பாருங்கள். டான் தொலைக்காட்சி ரசிகர்களே, மேடையை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என் அணி மற்றும் எதிரணி பட்டிமன்ற பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பம் எனும் தலைப்பிலே இறுதிக்கட்ட பேச்சாளராக உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன். அந்த வகையில் எதிர் அணி கூறி சென்ற பொய்களை மெய்களாக்க வேண்டிய தேவைப்பாட்டில் நான் இருக்கின்றேன். ஆனால் எத்தனை பொய்களை நான் மெய்களாக்குவேன் என்பதுதான் கேள்விக்குறி. நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய அணி சார்பான வாதத்தினை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன்.
இன்றைய தலைமுறையிற்கு சரியானது தனி குடும்பம் என்று முற்றுப்புள்ளியுடன் நிற்கின்ற எதிர்த்தரப்பு நண்பர்களுக்கு மத்தியில், இல்லை இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது கூட்டு குடும்பமே எனும் முக்காட்புள்ளியுடன் நமது வாதத்தினை முன்வைத்து வருகின்ற இந்த நிலையிலே என்னுடைய முதலாவது கருத்தினை தெரிவிக்க விரும்புகின்றேன். சின்ன இளம் சிட்டுக்கள் தமது சிறகுகளை தாமே சிறகொடித்து வாழ வேண்டிய வயதிலே வாழ்க்கையை வெறுத்து தாமே தமக்கான புதைகுழிகளை தேடிக்கொண்டு தற்கொலை என்னும் காத்திரமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற இந்த தலைமுறையினர் வாழ்கின்ற காலகட்டத்திலே, இன்றைய காலகட்டத்தில் தற்கொலைகள் ஏன் அதிகரித்து வருகின்றது என்ற கேள்விக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளா? இல்லை, அவர்கள் பிரச்சனைகளை இன்னொருவரிடம் சொல்லாத நிலையிலே தான் அவர்கள் அவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்பதுதான் எம்மடி சார்பான வாதமாக காணப்படுகின்றது. அடுத்து, மன அழுத்தங்கள் இன்றைய தலைமுறையினருக்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஏன்? பலர் தனி குடும்ப வாழ்க்கையை இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக மன அழுத்த பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் எமது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டோமானால் அங்கு சிரிப்பு, கலாட்டா, சந்தோஷம், குறும்புகள் என கலகலப்பாக இருப்பதனால் மன அழுத்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது என்பதுதான் எம்மணி சார்பான வாதமாக காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்களிடம் ஒன்று கேட்க தோன்றுகின்றது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம் முன்னோர்கள் கூறியதை மறந்தீரா அல்லது மறக்கிறீர்களா? அடுத்து, எதிரணியினர் மிகவும் அழகாக கூறி சென்றார்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று சமூக ஊடகங்களின் தேவைப்பாட்டினை. ஆம், நாமும் அதைத்தான் சொல்கின்றோம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து பணம் ஏதும் வேண்டாமையா என்று உங்கள் இன்றைய தலைமுறையினர் தான் ஐயா வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஸ்டோரிகளை விட்டு சமூக ஊடகங்களில் பழைய கூட்டு குடும்ப வாழ்க்கை பிரபல்யமானது, அதன் தேவைப்பாடு தமக்கு தேவை என்று சமூக ஊடகங்களில் பதிவேற்றி வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு உங்கள் பதில் என்ன? இன்றைய காலகட்டத்திலே இன்றைய தலைமுறையினர் தமது குடும்பங்களை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய காரணம் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தங்கை இருக்கிறாள், அக்கா இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையுடன் அவன் செல்ல, நீ போயிட்டு வா, நான் குடும்பத்தை பார்த்து கொள்கின்றேன் என்று தோள் தட்ட ஒரு கரம் தேவை என்றுதான் எங்கள் வாதம் இருக்கின்றது நடுவர் அவர்களே. அடுத்து, பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்களும் இன்றைய தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டுமானால் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையே சிறந்தது என்றுதான் நாம் வாதாடுகின்றோம். அடுத்து, எதிரணி தோழி மிகவும் அழகாக கூறி சென்றார். ஆட்பதிவு திணைக்களத்தின் செலவு விவரங்களின்படி ஒரு தனிநபருக்கான வருமானத்தை விட அவனது செலவுகள் அதிகமாக உள்ளதாம். ஆம், அதற்கான காரணம் என்ன? அதாவது தனி குடும்ப வாழ்க்கையில் அதிக செலவுகள் தேவையற்ற செலவுகளாகவும் ஆடம்பர செலவுகளாகவும் காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற காரணம். அதாவது வீட்டில் ஒரு அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது தம்பியோ இருந்தால் செலவுகள் செய்யும் போது நாங்கள் பார்த்து செய்வோம், ஏனென்றால் அவர்கள் கேள்வி கேட்பதற்காக இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தனி குடும்ப வாழ்க்கையிலே செலவுகள் அதிகமாக காணப்படுவதற்கு இதுதான் காரணம் என நான் நினைக்கின்றேன். அடுத்து, நேரத்தை பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டத்திலே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே. எனவே தனி குடும்பம் என்று நீங்கள் சென்று விட்டால் உங்கள் வேலைப்பளு காரணமாக குழந்தைகளை பராமரிக்க முடியாத கட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்போது உங்களுக்கான தேவை குழந்தை பராமரிப்பு நிலையங்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டிய தேவைப்பாடு காணப்படும். அங்கு யாரோ தெரியாதவரிடம் உங்கள் குழந்தைகளை விட்டு செல்வதை விட உங்கள் குழந்தைகள் தான் உலகம், உங்கள் குழந்தைகளின் இரத்த உறவுகளுடன் உங்கள் குழந்தைகளை விட்டு செல்வதுதான் சிறந்தது என்பதுதான் எமது அணிவாதமாக காணப்படுகின்றது. எனவே இன்றைய தலைமுறையினருக்கு சரியானது கூட்டு குடும்பமே என அறுதியும் உறுதியும் இறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சமூகத்துக்கு அவசியமானது சரியானது கூட்டு குடும்பமே என்கின்ற அணியினுடைய வாதத்தை நிறைவு செய்து வைத்திருக்கின்றார்.
குடும்பங்களில் தொடர்கின்ற மன அழுத்தம், மன விரக்தி, வாழ்விழப்பு இவை எல்லாவற்றுக்கும் இன்றைய தனி குடும்ப வாழ்க்கைதான் காரணம். இதிலிருந்து இன்றைய சமூகம் விடுபட வேண்டுமாக இருந்தால் கூட்டு குடும்பம் அவசியம். இன்றைய சூழல், இன்றைய இளைஞர்கள், இன்றைய 2K கிட்ஸ் அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் அங்கே விடுகின்ற தன்மை போல அந்த சொந்தமுள்ள வாழ்க்கை, அந்த குடும்ப உணர்வுகள் அவர்களுடைய மன தேடலை வெளிக்காட்டுகின்றன. அந்த தேடல் சொல்வது போல இன்றைய கூட்டு குடும்பம் இன்றைய காலங்களிலே தேவையாக இருந்தது. வெளிநாடுகள் செல்கின்றவர்கள் உறவுகளை நம்பி விட்டு போகின்றார்கள். உண்மையாக எங்களுடைய உறவுகள் அதிகமாக ஐரோப்பிய நாடுகளை நோக்கி செல்ல முனைந்த காலகட்டம் 80கள். அந்த 80களிலே இங்கே இருந்து வெளிநாட்டு பயணங்களை, ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணங்களை ஆரம்பித்தவர்கள் தங்களுடைய சகோதரர்களை, தங்களுடைய சொந்தங்களை நம்பித்தான் அவர்களுடைய குடும்பத்தை இங்கே விட்டு சென்றார்கள். அதன் பின்னர் தான் இன்று அவர்களை தேடியதான இந்த வெளிநாட்டு பயணங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி இந்த குழந்தை பராமரிப்பு நிலையங்களை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை, குழந்தைகளுக்கான சரியான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சூழல் கூட்டு குடும்பங்களில் இருப்பதாக தன்னுடைய வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வகையிலே இன்றைய சமுதாயத்தினருக்கு தனி குடும்ப வாழ்க்கையே சரியானது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் கொழும்பு பல்கலைக்கழக மாணவி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் தன்னுடைய அணிக்கான வாதத்தை முன்வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய தமிழ் அன்னைக்கும் நடுவர் அவர்களுக்கும் டான் டிவி ஊடாக பட்டிமன்றத்தின் ஊடாக இணைந்திருக்கின்ற டான் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும், என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்கு நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா? அதாவது இன்றைய தலைமுறைக்கு நாங்கள் இருக்கிறது இன்றைக்கு 90s கிட்ஸ் இந்த பிற்பகுதியிலையும் 2K கிட்ஸ் முற்பகுதியிலையும் தான் நாங்கள் இன்றைக்கு சரிசம்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இளைஞர்கள் என்ற நாங்கள். ஆக எங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவையா இருக்குது என்றதுதான் இன்றைய இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பாக இருக்குது. எதிரணியினர் பேசினதை பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று சொல்லி நல்ல ஒரு பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம் போல இருந்துச்சு. பார்க்கும்போது அவர்கள் அந்த பேச்சை கேட்கும் போது உண்மையில ஒரு திரைப்படம் பார்த்த உணர்வு தான் இருக்குது. வடிவா சொல்லி இருந்துச்சுன்னா மாமா, சித்தப்பா, சித்தி, பாட்டி, தாத்தா எல்லாரோடையும் சந்தோஷமா நாங்க வாழுவோம்னு சொல்லி, அப்பே நீ இன்னும் தனி குடும்பத்துல வாழினோம்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. வடிவா சொல்லி இருந்துச்சுன்னா உறவுகள் தான் எங்களை வந்து இப்படி கட்டி அமைச்சு வடிவா வந்து அனுப்பி இருக்கணும், எங்களை வந்து கட்டி காப்பாத்தினமெல்லாம் சொல்லி இருந்துச்சுன்னா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா எதிரணியில இருக்கிற இந்த 3 பேரும் யாருக்கு முதல்ல ஃபோன் எடுப்பினோம்? சரி, அம்மா அப்பா விடுவோம், அவைய எப்படியோ ஒரு குடும்பம் தானே, அவைய விடுவோம். அடுத்தது யாருக்கு ஃபோன் எடுப்பினோம்? ஒரு நண்பர்களுக்கு தானே உடனே ஃபோன் எடுப்பினோம். இங்கே நிற்கிறோம், இந்த ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இல்லை ஒரு பண உதவியே தேவைப்படுதுன்னு வைப்போம். உடனே யாருக்கு அடிச்சு கேட்பினோம்? நண்பர்களுக்கு தான் கேட்பினோம். அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக இன்றைக்கு அவை முக்கியத்துவம் கொடுக்கறது, இன்னுமே சொல்ல போனால் அம்மா அப்பாவுக்கு முதலே முக்கியத்துவம் கொடுக்கறது நண்பர்களாக தான் இன்றைய இந்த மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இவை என்னத்தை சொல்லி நம்ம இந்த கூட்டு குடும்பத்தை பற்றியன்னு எனக்கு தெரியல. சிலவேளை இந்த தலைப்பு தந்தனால கதைக்க வந்திருக்கணுமோ எனக்கு தெரியல. மற்றது இந்த கூட்டு குடும்பம் என்ற இந்த உறவு முறை வந்து 60-70களில் காலப்பகுதியில் இருந்தது, 80களில் காலப்பகுதியிலேயே உடைஞ்சிட்டுது. நாங்கள் இருக்கிறது இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு. இப்போ வந்து நின்று கொண்டு கூட்டு குடும்பம் தான் சரியானதுன்னு சொல்கிறது எந்த அளவில் சரியன்றது எனக்கு தெரியல. மற்றது மிகப்பெரிய இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் கொண்டு வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இந்த விவாகரத்துகள் எல்லாம் அதிகமாகுது, மற்ற தனி குடும்பங்களில் வந்து இந்த துஷ்பிரயோகங்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வந்து அதிகமாகுது, மன அழுத்தங்கள் அதிகமாகுதுண்டு. முந்தியெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் வந்து அவ்வளவு சரியான வழியில் வந்து இந்த டேட்டா அனாலிஸ் பண்ணி நாங்கள் வந்து சேர்த்து வைக்கிற வழக்கம் இருக்கே இல்லை எங்கள்கிட்ட. அப்படி சேர்த்து வச்சிருந்தா இந்த குடும்ப வன்முறைகளால் இந்த தற்கொலை செஞ்ச பெண்களோட விவரம் வந்து இன்றைக்கு இதை விட அதிகமாக இருந்திருக்கு. எங்களுடைய அணியினர் சார்பாக வந்து முதலே எங்களுடைய தலைவர் வந்து குறிப்பிட்டிருந்து இந்த உறவுகளால் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு நம்ம சொல்லி. உண்மையிலே இந்த குடும்ப வன்முறைகள் மூலமாக வந்து எத்தனையோ பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்த விபரங்களும் கூட இருக்குது. இன்றைக்கும் கூட குடும்பங்களில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த மாமியார் மாமனார் கொடுமைகளாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்களோட பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ விடயங்கள் சொல்ல முடியாத எத்தனையோ இன்னல்கள் காரணமாக தங்களுடைய அந்த மன நிம்மதியை தொலைச்சிட்டு ஒரு பேருக்கு ஒரு பொருளா வாழ்ந்த சம்பவங்கள் வந்து இருக்குது. அது வந்து எங்கேயுமே ஒரு வழக்குகளாகவோ இல்லாட்டி ஒரு புள்ளி விவரங்களாக வந்து பதியப்படாம மனங்கள்ல மட்டுமே பதியப்பட்ட விடயமா தான் இருந்திருக்குது.
ஆக இன்றைக்கு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரிச்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு போதைப் பொருட்பாவனைகள், இளைஞர்கள் வந்து தடம் மாறி போறது, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து காரணமாக இருக்கு. நாங்க எடுத்தோன்னே கூட்டு குடும்பம் வந்து உடைஞ்சதுதான் இதுக்கான காரணம் என்று சொல்லிடவே முடியாது. இன்றைக்கு இந்த நடுவராக இருக்கிறவர்கிட்ட கூட நாங்க இதை கேள்வியை வந்து கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகளை வந்து யார் இன்றைக்கு டியூஷனுக்கு ஏற்றி இறக்கினோம்? நீங்க தானே ஏற்றி இருக்கிறீங்க. யார் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததோ இல்லையோன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒன்றில் அம்மா இல்லாட்டி அப்பா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அந்த பிள்ளைகளை வந்து கரசனியா தான் இருக்கணும். கடனைன்னு சொல்லி பெத்து விட்டுட்டு பிள்ளைகள் தங்கட வாட்டில் வளரட்டு பண்ணி இங்கே யாருமே திரியிறது இல்லை. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை வந்து ஒரு காவி கொண்டு திரியணும். விடிய எழுமினதுலேருந்து அந்த டியூஷனுக்கு கொண்டு போகணும், இந்த டியூஷனுக்கு கொண்டு போகணும் பண்ணி இந்த பாடசாலை விடுமுறை காலங்கள்லையும் பிள்ளைகளை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு உண்மையிலே இந்த பெற்றோர் வந்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் தங்களுடைய இளமையையும் கூட செலவழித்து அவ்வளோ தூரத்துக்கு அர்ப்பணிப்போட வளர்த்தெடுக்கணும். முந்தி இந்த கூட்டு குடும்பங்களில் யாரும் இப்படி செய்கிறதில்லை. ஒரு 10-15 பிள்ளைகள் இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் தண்டவாட்டிலேயே வளர்கிற ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. எந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைன்ற திறமைகளை அடையாளம் கண்டோ இல்லாட்டி பிள்ளைகளை வந்து கவனமாக வளர்த்தெடுக்கணும்னு சொல்லியோ எந்த பெற்றோரும் வந்து அவ்வளோத்துக்கு அக்கறைப்பட்டது இல்லை. உண்மையில் அப்படி பார்க்க போனால் இந்த தனி குடும்பங்களில் வாழ்கிற பெற்றோர் தான் உண்மையிலேயே தியாகிகள்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் வந்து இந்த விடியவில் வந்து சாப்பிட்டு போயினமா இல்லையான்னு சொல்லி பெற்றோர் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஸ்கூலில் கொண்டு இறக்கினோம். ஆனால் முந்தி வந்து அப்படி இல்லை. வீட்டில் இருக்கிற கஞ்சியோ கூழோ இருக்கிறத 10 பிள்ளைகளை வந்து சரிசமனாக பகிர்ந்து கொண்டுட்டு போனால் தான் உண்டு. சில சமயங்களில் சாப்பாடு இல்லாமல் போன காலங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தனி குடும்பங்களில் தான் பிள்ளைகளுக்கான இந்த ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் கவனிப்பும் வந்து சரியான விதத்தில் கிடைக்குது. ஆனால் இன்றைய காலச்சூழலில் வந்து பிள்ளைகள் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய போதைப்பொருள் பாவனைகள் காரணமாக நிறைய வந்து தடம் மாறி போகினோம். அதுதான் அவர்கள் வந்து தடம் மாறி போய் பிள்ளையான வழிகளில் போறதுக்குரிய காரணமா இருக்கு. தனியே நாங்க இந்த கூட்டு குடும்ப முறை உடைஞ்சதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நாங்க இங்க சொல்லிட முடியாது. அடுத்ததா வந்து இந்த முதியோர் இல்லங்கள் வந்து அதிகரிச்சுட்டுதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா உண்மையில இந்த முதியோர் இல்லங்கள் எங்க அதிகரிச்சுன்னு சொன்னா பிள்ளைகளே தாய்நாட்டில் இல்லாம வெளிநாட்டில் வாழ்ற பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள்ல தான் முதியோர் இல்லங்கள் வந்து பெற்றோரை கொண்டு விடுற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஆக இந்த தனி குடும்பங்கள்ல வந்து இன்னுமே வந்து பிள்ளைகளும் சரி பெற்றோரும் சரி பின்னி பிணைஞ்ச ஒரு உறவு நிலையில இருக்கிறது தான் பார்க்க முடியுது. கடைசியா இந்த முற்போக்கு சிந்தனைகள் எல்லாமே தோற்றம் பெற்று முற்போக்கு சிந்தனைகளையும் பெண்ணடிமைத்தனங்கள் எல்லாம் ஒளிஞ்சு சரிசமனா ஆணும் பெண்ணும் வேலை செஞ்சு குடும்பத்தை வந்து வளர்த்தெடுக்கணும்ன்ற ஒரு நிலம் வந்ததே வந்து தனி குடும்பங்கள்ல தான். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சமனா வந்து சமையல் செய்யணும். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சரிசமனா வந்து பிள்ளைகள் வளர்ப்புல வந்து பங்களிப்பு செய்யணும். இதெல்லாம் எங்க வந்தது? தனி குடும்ப முறையில தான் வந்தது. கூட்டு குடும்பத்துல வந்து அம்மாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் தான் வந்து அந்த பிள்ளைகள முழு வேலைகளையுமே வந்து பார்த்துச்சு. பெற்றோருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் பெரிதா ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஆக இந்த தனி குடும்பங்கள் தான் இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாதவி அவர்கள் தனி குடும்பமே இன்றைய வாழ்க்கைக்கு சரியானது என்கின்ற அணியினுடைய இறுதி விவாதத்தை சரியாக நிறைவு செய்திருக்கின்றார். இன்றைய காலத்திலே தாய் தந்தையருக்கு அடுத்ததாக அல்லது தாய் தந்தையரை விட மேலாக நண்பர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தன்மையிலே உறவுகள் தொலைவிலேயே நிற்கின்றார்கள். கூட்டு குடும்பங்கள் பெண்ணடிமை சிந்தனைகளை பெண்களை கட்டுப்படுத்துவதிலே அவர்களை நசுக்குவதிலே கூடுதலான செல்வாக்கு வகித்திருக்கின்றது. அது காலத்திலே எங்களுடைய கால ஓட்டத்திலே தடமாக பதிந்திருக்கின்ற ஒரு விடயம். அதை நாங்கள் மறக்க முடியாது. பிள்ளைகளை இன்றைய பெற்றோர்கள் தாங்குகின்றார்கள். பிற நடத்தைகள் அவர்களை தவறான வழிகளுக்கு இட்டுச் செல்கின்றதை தவிர அங்கே தனி குடும்பம் தான் இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது இறுதி தொகுப்புரைக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். இன்றைய இந்த இருதரப்பினுடைய வாதத்தினுடைய போக்குகள் எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய தன்மையை தீர்மானித்திருந்தாலும் இதிலே உங்களது என்னுடைய இவர்களுடைய கருத்துக்களினுடைய ஒட்டுமொத்த அங்கே சாராம்சமாக இந்த தொகுப்புரையை நாங்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது. 2 தரப்பு வாதத்திலே முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் அல்லது இன்றைய சூழலுக்கு ஏற்றது எது என்ற கேள்விக்கான விடைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே சில அடிப்படை அம்சங்களை கொண்டிருந்தன. ஒன்று, அவர்களுடைய சுதந்திரம், சுயாதீனம், இன்றைய பொருளாதார பிரச்சனையினுடைய போக்கு, அவர்களுடைய இன்றைய வாழ்க்கை சூழலினுடைய தன்மை, இன்று குடும்பத்தில் செல்வாக்கை செலுத்துகின்ற விடயங்கள், இப்படி பலவற்றை நாங்கள் அவர்களுடைய வாதத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இதிலே கூட்டு குடும்பம் என்கின்ற அணி சார்பாக முன்வைத்தவர்களுடைய வாதத்திலே இன்றைய தலைமுறையினுடைய வழி தவறலுக்கு இடித்துரைப்பவர்கள் இல்லாத நிலை, சரியான வழிகாட்டிகள் அவர்களுக்கு இல்லாத நிலை, தவறுகள் செய்கின்ற பொழுது அதை தட்டி கேட்பதற்கு பொருத்தமானவர்கள் இல்லாத நிலை, இன்றைய குடும்பத்திலே
அங்கே சிறுவர்கள் குழந்தைகள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதற்கு அந்த குடும்ப சூழல், அவர்கள் வாழ்கின்ற தனி வீடு, அவர்களுக்கான தவறான நட்புகள், தவறான சேர்க்கைகளுடைய தன்மைகள், இப்படியான சூழல்கள் இன்றைய சமூகத்திலே குடும்பத் தேவை, கூட்டு குடும்பத்தினுடைய தேவையை உணரச் செய்திருக்கின்றது என்பதாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இங்கே தனி குடும்பம் என்கின்ற அணியாக வாதிட்டவர்கள் இன்றைய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலையிலே பலரையும் கொண்டு நடத்துவதில் ஏற்படுகின்ற சிரமம், அவர்களுக்கு தனித்து வாழ்கின்ற பொழுது ஏற்படுகின்றதான அந்த தன்னம்பிக்கை, சுயாதீன உணர்வு கூட்டு குடும்பங்களில் கிடைக்காத தன்மை, ஆண்பெண் சமத்துவத்திலே இன்றைய சமுதாயம் வளர்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே மரபு வழி கூட்டு குடும்பங்களிலே இருக்கின்ற அடக்குமுறைகள், அங்கே மாமிக்கு கட்டுப்பட்ட குடும்பம், மாமனுக்கு கட்டுப்பட்ட குடும்பம், பெரியோர்களுக்கு கட்டுப்பட்ட குடும்பம் என்கின்ற தன்மையிலே அங்கே சிறுவர்கள் சுதந்திரம் இன்மையாக இருக்கின்ற நிலைமையில சுதந்திரத்தை உணர முடியாத சூழல், இப்படியானவை தனி குடும்பத்தில் தான் இன்றைய சூழலுக்கு தேவை என்பதாக இன்றைய அவர்களுடைய வாதம் இருந்திருக்கின்றது. இந்த இரண்டு வாதத்தையும் வைத்து நாங்கள் பொதுநிலையிலே நோக்கின்ற பொழுது இவர்கள் சொன்னது போல இன்றைய சூழலிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உண்டான போக்குகளை நாங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே மிக சிறிய அழகு நாளைய தூண்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள். இன்று நினைக்கின்றேன் அரசு திட்டத்தினூடாக பல பாடசாலைகளிலே மாணவர்களுடைய அடிப்படை சுகாதார வசதிகள், குறிப்பாக காது கேட்கின்ற திறன், கண் பார்வை திறன் தொடர்பாக அங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கருவிகள், மூக்கு கண்ணாடிகள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே அதிகமான சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆரம்ப பிரிவிலே படிக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு மூக்கு கண்ணாடி அணிந்து கற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், இவர்கள் சொன்னது போல ஊடகங்களுடைய பயன்பாடு. அது எங்கே செல்கின்றது என்று சொன்னால், பாட்டி சொன்ன கதைகள் எங்கு மறக்கப்பட்டதோ, கதை சொல்வதற்கு எங்கே பாட்டிகள் இல்லாமல் போனார்களோ அந்த சூழல் பிள்ளைகளை இன்று அந்த பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் கேட்காத ஒட்டிசம் என்கின்ற ஒரு புதிய மனநோயையும், அந்த மனநோய்க்கு ஆட்பட்டு இருக்கின்ற குழந்தைகளையும் நாங்கள் சமூகத்திலே, எங்களுடைய சமூகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அங்கே அது இயல்பாக அவர்களுடைய பிறப்பிலே குறைபாடுகள் ஏற்பட்டால் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைய சமுதாயத்தினுடைய போக்கு அங்கே குறைபாடு இல்லாமல் பிறந்த குழந்தைகளையும் குறைபாடுடையவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு விடயம் இழக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இழப்பினுடைய அடிப்படை காரணம் எது என்று பார்த்தால் உண்மையாக கூட்டு குடும்பம் இன்மைதான். அந்த பிள்ளையினுடைய கதைப்பதற்கு ஆட்கள் இல்லை, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை, அவர்களை வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்ற சூழ்நிலையிலே இந்த வாழ்க்கை இன்றைக்கு தொலைந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் சொன்னது போல இன்று அத்தியாவசியங்கள் என்கின்ற தன்மைகள் இழக்கப்பட்டு ஆடம்பரங்கள் அத்தியாவசியமாக மாறிவிட்டன. முன்பு சிறிய வீடுகள், கொட்டில் வீடுகள், சிறிய வீடுகளிலே ஆட்கள் நிறைய இருந்தார்கள். இன்று பெரிய வீடுகள், மாடி வீடுகளை கட்டிவிட்டு பொருட்கள் நிறைய இருக்கின்றன, இருப்பதற்கு ஆட்கள் இல்லை. காரணம், அங்கே அனாவசியங்கள் அத்தியாவசியமாகிவிட்ட சூழ்நிலையிலே இன்றைய குடும்பங்களிலே அங்கே மனிதர்களை தேட வேண்டிய சூழல் இருக்கின்றது. முந்தி வீட்டிலே எப்பொழுதும் யாரும் வந்து கொண்டிருப்பார்கள், உறவுகள் வருவார்கள், கதைப்பார்கள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் விடுதலைகள் இருக்கும். இன்று யார் வீட்டுக்கு வருவார்கள் என்று சொல்லி ஏங்குகின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம். நாங்கள் பொருளாதார பிரச்சனை, கல்வியின் தேவை, தொழில் வாய்ப்பு என்பவற்றை மையமாக வைத்து இன்றைய இந்த உலகத்துக்கு அல்லது இன்றைய வாழ்க்கை கோலத்துக்கு தனி குடும்ப வாழ்க்கையே தேவையானது என்று சொல்லி பலரும் அந்த வழியிலே பயணித்து கொண்டிருந்தாலும் உண்மையாக இன்றைய சூழலுக்கு எங்களை சுயதேவை பொருளாதாரத்தை மறந்திருக்கின்ற தன்மையை நாங்கள் மீண்டும் அதை நினைவுபடுத்தி எல்லோரும் பகிர்ந்துண்டு இணைந்துண்டு வாழ்கின்ற ஒரு சூழலிலே அவர்கள் சொன்னது போல அந்த அறுசுவை உணவு, குடும்பத்திலே ஊடல் இருக்கும், கூடல் இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், அத்தனையும் சரியாக ஒரே சம நிலையிலே நாங்கள் கொண்டு பயணிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கான சூழல், அந்த கூட்டு குடும்ப வாழ்வு எங்களுக்கு பெற்றுத்தரும். அது இன்றைய சமுதாயத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. அது இன்றைய சமுதாயத்தை நாட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த நாட்டம் அதை சரியாக உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த வாழ்க்கையை நாங்கள் தேடுகின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு இன்ற சமுதாயத்திலே அது விடிவாக அமையும் என்கின்ற சிந்தனையுடன் நாங்கள் இன்றைய பட்டிமன்றத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.